ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை ஒட்டி சென்னை கோயம்பேடு மலரங்காடியில் பூக்களின் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்த்த நிலையில் விற்பனை குறைந்து காணப்படுவதால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரீஷ். வணக்கம் ஜெயஹரீஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை கோயம்பேடு மலரங்காடியில் விஜயதசமி ஆயுத பூஜையை முன்னிட்டு தற்போது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு பொதுமக்கள் வரத்து இல்லாதாலும் வியாபாரிகள் கவலை அடைந்தனர். சென்னை கோயம்பேடு காமராஜர் மலர் அங்காடி வளாகத்தில் வழக்கமான பண்டிகை மற்றும் விழா காலங்களில் பூ வாங்க மக்கள் அலைமோது வழக்கம். ஆனால் நேற்று இருந்த அளவு கூட இன்று காலை முதல் வியாபாரம் இல்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இன்று விற்பனை அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கும் நிலையில் மார்க்கெட்டில் சில்லறை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் வரத்து மற்றும் வியாபாரம் கடந்த ஆண்டை விட குறைவாகவே காணப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் வரும் நாட்களில் வியாபாரம் அதிகரிக்கவும் எதிர்பார்த்துள்ளனர். மேலும் இங்கே பூக்கள் விலையானது வழக்கத்தை விட ₹100 முதல் ₹200 வரை அதிகமாகவே உள்ளது. பண்டிகை காலம் இது போன்று இருப்பது வழக்கம்தான் என்றாலும் மல்லிகை கிலோ ₹1100க்கும் அதே சாதா மல்லி ₹1000 வரைக்கும், ஐஸ்வர்யா சாமந்தி ₹200 முதல் ₹250 கிலோவிற்கும், சாமந்தி உள்ளிட்ட பொருட்கள் டால் சாமந்தி ₹200க்கும், வெள்ளை சாமந்தி உள்ள ₹180 முதல் ₹180 முதல், முல்லைப்பூ ₹800 முதலும், ஜாதி மல்லி ₹700க்கும், பன்னீர் மற்றும் சாக்லேட் ரோஸ் ₹150 முதல் ₹200க்கும், அரளிப்பூ ₹300 எனவும், ரெட் ரோஸ் 25,000 கட்டு ₹150க்கும், கனகாவரம் கிலோ ₹1000 வரைக்கும் விற்கப்படுகிறது. மாலையை தொடங்கி பல்வேறு வண்ணங்களில் சுமார் 1 அடி முதல் 15-20 அடி வரையிலான சிறப்பாக செய்யப்பட்டுள்ள இதற்கான பிரத்யேகமாக மாலைகள் வடிவமைக்கப்பட்டு விற்பனை வந்துள்ளது. அது ₹100 முதல் 1500, 2000 என 3000 வரையிலே இது விலைகள் மாற்றப்படுகின்றன. மேலும் ஆகிய விலைகளை இன்று பூக்களின் விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வந்தாலும் ஆனால் எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லாத வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரீஷ்.